வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளாவில் நடந்த ஒரு நிலச்சரிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னா வயநாட்டில். வயநாடு ஒரு அழகான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் ஆகஸ்ட்டில் தொடர் மழை காரணமாக நிலச்சரிவு ஆயிடுச்சு. அந்த நிலச்சரிவால் ஏகப்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனவங்களோட பாடியெல்லாம் ஒரு 20 இல்லை 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் பாடியே கிடச்சிருக்கு. இங்கே அந்த கேரளாவில் நடந்த நிலச்சரிவு ஒரு நார்மலான டிசாஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. இது போக போக ரொம்ப மழை பெஞ்சனால இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அந்த சூழலில் அந்த வயநாட்டில் உள்ள மக்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மக்கள் ஃபண்ட்ஸ் திரட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மாநிலங்கள்லேருந்து ஃபண்ட்ஸ் திரட்டி கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்ச நிதி உதவியை கொடுத்து அவங்கள சேவ் பண்ணாங்க. அது அங்கே இருந்த மக்கள் நிறைய பேர் இருந்தது தான் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா அது ஒரு மிக அழகான ஒரு நகரம். அந்த நகரத்தில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க. அது ஒன்று தான் ரொம்ப மனசை உலுக்கிய ஒரு தருணமாக இருந்தது.